ஸ்ரீபெரும்புத்தூர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பாலிடெக்னிக். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பாலிடெக்னிக். நாங்க காரை ஐயோ நம்ம கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போறது நிச்சயம்டா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. மூஞ்சில லைட்டும் இல்ல, நீங்க அந்த காரும் இல்ல. அவரு திரும்ப நாங்க அப்புறம் ரொம்ப நேரம் நின்று பாக்குறாரா இல்ல வந்து சாரி கேட்டுக்கிறோம். எனக்கு கலாய்க்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். ஓகே ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுறா, தயவுசெய்து வெளியே போங்கடா அப்படின்ட்டு. இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். எனக்கு என் லட்சியங்கள் என்னன்னா, அண்ணாமலை படத்துல வந்து மலைக்கு மேல தலைவர் நிப்பாட்டிட்டு அப்புறம் ஒரு மூச்சு விட்டுட்டு அந்த பால்காரனை திரும்பி பார்ப்பாரு. அந்த ஒரு ஷாட் தான் அண்ணாமலை படத்துக்கே பெரிய ஒரு கதை. ஐயோ அந்த நல்ல ஷாட் நல்லா இருக்கும். அந்த காரை பார்க்க தான் வந்திருக்கேன். வாங்க உள்ள இருக்கான், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப நீ பண்ணல, அது மூஞ்சில லைட்டும் இல்ல, நீங்க அந்த காரும் இல்ல. நிஜமாலாம் அண்ணன் உனக்கு இல்ல, அண்ணாமலை கார் சத்தியமா இல்லன்னு இதுக்கா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு தெம்பேத்திட்டு வந்தேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோல வந்து மியூசியம் ஒன்று போட்டிருக்காங்க. நிறைய கார் இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் வெல்கம் யூ, ப்ளீஸ் கம் ஹியர். வாங்க. என்ன பண்றீங்க? இது சும்மா ஏதோ ஒன்று காமெடியாக இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எல்லா யூடியூபர் மாதிரி பண்ண போறோம் போல. ரொம்ப நக்கல் வராயாவே, கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. பயங்கரமா இருக்கா. கூமாப்பட்டிக்கு வாங்க. இங்க வந்து தண்ணியை குடிச்சு பாத்தீங்கன்னா சர்பத்து மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரே. டேய் ஒரு கார் பாக்குறதுக்கே 1 மணி நேரம் ஆகும்லடா. இல்ல நம்ம தெரியல இவன் இதை பண்ணுகிறான். கஜினி அவன் அப்படிதான். நீ பேசுறது செல்லம், அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா செல்லம், நிறைய பேர் வந்து சொல்றாங்க நான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சூப்பர் ஸ்டாருக்குலாம் வந்து பயங்கரமா போட்டிடுவேன் செல்லம். ஆரஞ்சு ஆரஞ்சு. சரி, நம்ம இந்த காரை பத்தி சொல்லலாம் தானே வந்திருக்கிறோம். ஏங்க என்னோட இன்ட்ரோடியூஸ் முடிச்சிடுறேன். என்ன பண்ண இது பாருங்க செல்லம், கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டாங்க நீங்க வந்து பெரிய டேலண்டான ஆளுன்ற மாதிரி பெரிய வைரல் ஆடிக்கிறாங்க. நான் டாக்டர் திவாகர் கிடையாது, நான் நர்ஸ் திவாகர். இதை நல்லா நான் நோட் பண்ணிக்கிறேங்க. நான் நர்ஸ் திவாகர். ஓகே, நான் வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் கிடையாது, ஆரஞ்சு ஸ்டார். இந்த கார் வந்து அம்பாசிடரா? ஃபியாட் 1100 பிரீமியர் மாடல் இல்ல மச்சான், 1100 தான். அதான் மச்சான், அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அதாவது காரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலி காரு ஓனரா வச்சுக்கிறவனு தான் கார் ஓனா வச்சுக்கிறான். ஒரு காரை பத்தி உனக்கு ஒரு நாலேஜ் தெரியல. இப்போ வச்சிருக்க இதெல்லாம் எந்த நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி, எங்க அப்பா பிறகு முன்னாடி இந்த கார் இருந்தாலும் குறைஞ்சபட்ச நாலேஜ் ஒண்ணு இருக்குல்ல. பேரை மட்டும் சொல்லலாம். ஆனா வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி கார்லாம் பார்த்ததே இல்லை சத்தியமா. நிஜமாலுமே வேற லெவல் இருக்குது. இது பாருங்க, இதெல்லாம் பாருங்க. 1914 பென்ஸ் செம்மையா இருக்காடி. 1914 20 HP இன்ஜின். ஜெர்மனில ஃபர்ஸ்ட் உருவாக்குனது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த கார் யாரு தெரியுமா? இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி யார் தெரியுமா? கிட்டத்தட்ட 50-60 கார் இது நினைக்கிறேன். ஒரே கட்டணம். இதுல ஒண்ணுன்னா காட்டுறதுக்குள்ள 1 மணி நேரம் இல்ல விறுவிறுப்பு. அப்பா சொல்லுங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம அந்த காலத்துல வெள்ளக்காரங்க காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகள் வச்சுக்குது, கலெக்டர், இந்த மன்னர்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்க யூஸ் பண்ண வண்டி இதெல்லாம். சொல்லு. ஐயோ இதனோட பேட்டரி லோன் வந்துச்சுடா அது. ஆமா, நம்மளுக்கு வந்து 1300 cc. அவன் பாரு 3300 cc டாடி. பா வச்சு அப்பவே 1929 3300 cc பறக்க முடியாது. ரோட்ல ஓடுமா அந்த வண்டி. நீங்க என்ன ரகம்னே தெரியலையே. பறக்க மாட்டா டேய், இதெல்லாம் பறக்குறோம். பறக்க வண்டி. சரி சரி. டாக்ஸ் என்ன டாக்ஸ் பிரதர்ஸா? டாக்ஸ் பிரதர்ஸ் அந்த கார் பேரு எம்சிசி. இது வந்து 3112 சிசிரா. யூஎஸ்ஏ கண்ட்ரி ஆஃப் ஒரிஜினல். என்னடா அவன் காணா? ஏங்க இங்க பாருங்க, காரை ஓட்டலன்னு தெரியல. இது கூமாப்பட்டிக்கு வாங்க, காரை பாருங்க. என்ன குடிச்சா சர்பத்து மாதிரி இருக்கணும்.
பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இதோட விர்ச்சுவல் விக்டர்ஸ் எஃபி சூப்பர்ரா. ஸோ இது வந்து 1508 சிசிடா. தப்பா சொல்றேன், சொல்லிட்டு வாங்க. தப்பா சொல்றோம். பிளேயரா பண்ணிருக்காங்க, பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இது ஆனா ஆக்சுவலி பார்க்க சூப்பரா கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ இந்த கார். வேற லெவல். ஆக்சுவலி நான் எழுதுற படத்துல இந்த காரை காட்டலாம்டா, செம்மையா இருக்கடா. ஆனா எனக்கு பென்ஸ் தான் வச்சு எழுதிருக்கேன். இந்த வண்டியை பாருங்க மச்சி, ஏன்னா ஹோட்டல் மாதிரி இருக்கு மச்சி. இது எருமாடு மாதிரி இருக்கட்டும். எருமாடு தானே அது. பைசன் குட்டியோ விட்டு தூக்குனான்னு என்ன ஆகுது மச்சி. இது மக்கள் பாக்குறாங்கடா. 5670 சிசி. இது டீடைல் சொல்றா. அதான் யுஎஸ் சிஎஸ்ஏ எம்ஓடிஎம்மா 5670 சிசிங்க. சும்மா நீங்க நினைக்கணும் விளையாட்டு கிடையாது. பறக்கிறோம் சேனல்ல நம்ம இருக்கோம்ல, பறப்போம். நான் கேமரா திருப்பும் அந்த டைலாக் நீங்க வந்து ஓபன் பண்ண போறோம். டைலாக் நம்மளே எடுக்கல, அங்க தனியா கார் தான் போடுது. நோ ஓரமா பேசி உங்க டைலாக் டைலாக் ஒண்ணு வேலைக்கு ஆகலாம். கார் மட்டும் தான் போறா. பின்னாடி ஆளுங்க பாத்துக்கறானே. நல்ல சாரி யூ கேன் நீ போங்க. இந்த பக்கம்லாம் வரலாம். இதே திரும்ப முன்னாடி வச்சிருக்காங்க பம்பர். அடுத்து வருமாம்ல. ஐயோ சேவ் பண்ணிங்க மாப்ள. இல்ல ஆள் இருக்காங்க. இந்த பம்பர் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபோர்ட்ல வந்து இந்த பம்பர் தான் வந்து பயங்கர ஸ்டைலிஷா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா உள்ள வரும்போதே எனக்கு பளிச்சுன்னு தெரியும்போது பிளாக் தெரிஞ்சுட்டான். கருப்பேன் வேற லெவலில் இருப்பான் ஒரு மாதிரி. நம்ம பயமுறுத்துவான். நைட்லாம் வந்தா பயமா இருக்கும். ஓவர்லாப் பண்ணாதீங்க. பயமா இருக்கும், பயமுறுத்துவான் ஒரு மாதிரி பயங்கரமா. ரெண்டு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு லாஜிக் இருக்குது. கருப்பு வந்து பளிச்சுன்னு தெரியும். ஆமா, எங்கிட்ட போய் சொல்லுங்க. ஓ டைலாக் பண்ணி வரதுக்குள்ள நான் பட்ட போறேன் அங்கதான் தெரியும். ஓ போடே தெரியல. நெஞ்சு தட்டிக்கிட்டு செம்மணி நெஞ்சு தட்டிக்கிட்டு செம்மணி போட்டு இல்ல பிரேம்ல இல்லையா, பரவாயில்ல. அவங்க காட்டுறானா கூட தெரியல, அங்க திரும்பிட்டான் பாரு. சரியா? ஓ போடு காரில் யூஸ் பண்ணது போலடா. ஓ போடு அதுக்கு நாங்க யூஸ் பண்ணோம். இது என்ன மாடல் சொல்றா? MTC 4646 வண்டி நம்பர் ப்ரோ. வண்டி நம்பர் தானே சொல்றோம். ஓகே செவரல் ஸ்ப்ளிட் மாஸ்டர் செவரா. சரிங்களா? எங்க இருக்கு இது? எதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க தெரியுமா? இந்த சைடுல நின்னு அப்படியே தள்ளிட்டே போயிடலாம். அது தள்ளிட்டே போயிடலாம். அதுக்காக கண்டுபிடிச்ச புது மாடல் அது. ஆனா எனக்கு சத்தியமா இதுக்கு முன்னாடி வந்த வீடியோக்கு நான் சம்மந்தம் இல்லை. ஐயா இவரு சொல்றானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு உண்மைதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து சாரி கேட்டுக்கிறோம். எனக்கு நம்ம கலாய்க்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். அது மனசுல யார் மனதையும் துன்புறுத்துவதற்கு இல்லை. நாங்களா ஒரு சும்மா பண்ணுக்காக பண்ணோம். அந்த வாட்டர் மேலன் எல்லாம் பண்ண நீங்க செருப்பால் அடிப்பீங்கன்னு தெரியும். இதெல்லாம் வந்து அப்ப நம்பர் பிளேட்ல இப்ப TN வருது இல்ல, அப்ப MSPனா மெட்ராஸ். எம்னா மெட்ராஸ். ஓ அப்ப அதெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். MDC டிசினா அந்த ஏரியாவோட வண்டியா இருக்கும். நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பாலிடெக்னிக். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பாலிடெக்னிக். நாங்க கார விளம்பரம் போல வரல. இது கட்டணம் மச்சான். இது என்ன மாடல்ரா? சிட்ரோன் ஹாட் ரெட். பத்தியா நெல்சன் தான் நல்லா படிச்சிருக்கான் நம்ம டீம்ல. இளைஞர்கள் எல்லாம் கவரக்கூடிய நம்ம கமலஹாசன் சார் வந்து அவர் திருப்பான் அங்க அப்புறம் ரொம்ப நேரம் நின்று பாக்குறாரா இல்ல குடுகுடுன்னு ஓடி போய் ஏறி உட்காந்து பாத்துட்டு வந்தாடா. எது? காலேஜ் கீழேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ. இருடா ஏய், இப்ப நான் கொடுக்குற நம்பர் ஐயன் படத்துல வந்து படுறா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஐயோ நம்ம கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போற நிச்சயம்டா சார். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. என்ன பண்ணுவீங்க? அந்த பாட்டுல போறது. ஏன்னா உன்ன இவ்வளவு கார் இருக்கு, பின்னாடி பொருட்கள் எல்லாம் இருக்கு, வாங்கடா. ஏய் இந்த பைக் வரும்போது எவ்வளவு கிரேஸ் தெரியுமாடா? அது இந்த பைக் தான் ப்ரோ அந்த ட்ரெண்ட். இளைஞர்கள் வந்து அதிகமா சேல் பண்ணதே அப்ப அப்பாச்சி தான். அப்பெல்லாம் தம்மனா தான்டா. நான் தம்மனா இல்லைன்னா அப்பெல்லாம் காலேஜ் படிச்சிருந்தேன் நானு. என் கனவு பண்ணி கனவு பண்ணி. ஐயோ கேபி டேராக்லாம் இங்க வருது. MS டெட். இப்ப நெல்சன் சொல்லுவாப்ல. நெல்சன் இது என்னன்னு சொல்லுங்க. சூப்பர் ஹைட். சூப்பர் 8 ஹைட் குடுறா மைக் நெல்சன் மைக் கொடுங்க. அவரே டீடைல் பேசுறான். சொல்றா. திஸ் இஸ் காரை பத்தி சொல்லணும், கார் பத்தி கிடையாது. சூப்பர் ஹைட் மச்சி. 1949 கார் யூஎஸ்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி. அடுத்து போங்க. இப்பதான் நீங்க வந்து கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. சூப்பர் யூஸ் பண்ண எல்லா காரங்க தான் இருக்குது.
இப்போதான் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. நம்ம தலைவராக இருக்கட்டும், வாசன் சாராக இருக்கட்டும், மேப்பன் சாராக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண கார்கள் அனைத்தும் இதுக்கு கீழே நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு மெமரிஸாக இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இது ரொம்ப லென்த்தாக போகுது. வந்தது. 3 4 இவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னு தெரியல. எதுக்குடா தொட்டு கும்பிட்றீங்க? அதை தலைவர் யூஸ் பண்ணக்காரா? தலைவரா? எம்ஜிஆரா? தலைவர் யூஸ் பண்ணக்காரா? எங்க தலைவர் எம்ஜிஆர் யூஸ் பண்ணக்காரா? தலைவர் யூஸ் பண்ணக்காரா? ஐயோ இல்ல தலைடா மக்கள் தலைவரே. தொட்டுட்டேன், நான் தொட்டுட்டேன். இவருக்கு சேனல்ல தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது மாடலே சொல்லியா? சரி விடு பாப்போம். எவ்வளோ தலைவர் தலைவர் வச்சு இங்க உட்காந்து போயிருக்காரு தலைவர். அதுல உட்காந்து போயிருக்க தலைவர். எப்படி சொல்றான்? எந்த அவர் காரு இது? அவர் காரு. அவர் காரானா அதுல உட்காந்துருப்பாரா? ஆமா, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அவர் காரு தாங்க. எம்ஜிஆர் உட்காந்து போயிருப்பாரு. உள்ளதாங்க உட்காந்து போயிருப்பாங்க. அதுல உட்காந்து இல்ல அக்கப்பூர் கொஞ்சம் வழி விடுற காரை காட்டுறான். இதுல உட்காந்துருப்பாரு, அதுல உட்காந்துருப்பாரு. பிளே மோத்ல வந்தேன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லுவார் ஒரு படத்துல. தெரியுமா? எந்த படத்துல? ரஜினி சொல்லுவார் ஒரு படத்துல, ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு. பிளே மோத்ல ஏறி, அந்த காலத்துல பிளே மோத்ல ஏறி நான் வந்தேன் அப்படியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு படத்துல. வழி விடு. பிளே மோத் கார் இங்க பாரு தலைவர். அதெல்லாம் சிவாஜி, சிவாஜி. வழி விடுறா போஸ மட்டும் போடுறா. சிலையா? நான் மாலை போடுறேன். நீ வாடா, போற போஸ போடுறா. இப்படி கொஞ்சம் வரோம், என்ன பண்றேன்னு பார்ப்போம். மாலை போட முடி. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? மாலை போடுற தலைவர் சிலை தானே. சிவாஜி த பாஸ். சிவாஜி படத்துல நம்ம தலைவர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கிஸ் அடிக்கணும் வரீங்க? சரி, ஓகே. அஸ்டின் இது நம்ம RRR படத்துல வரும்ல. சிவாஜி படத்துல வந்துறாரு. RRR படத்துல அந்த அம்மா வருவாங்களே, பஞ்சராகுமே. இந்த மாடல் வந்திருக்கும். இவரு அவரு கூட ஒட்டிச்சிருவாரு. ஆமா, இவரு அதாங்க. இது RRR படத்துல ராம் சரண் இருப்பாரு. இன்னொருத்தர் ஏய் நடாங்க. ஏங்க 3Dல பார்த்தோமங்க நம்ம காசி டாக்கிஸ்ல. மறந்துட்டியா என்ன? ஆமாங்க. அப்ப இந்த படம் முடிஞ்சோனே அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அப்படி திரும்பினா ஐயோ பாட்டே தப்பா போறேன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க காரை பத்தி சொல்லுவீங்களா? ஏங்க காரும் இருக்கு, பந்தலும் இருக்கு. நிக்கிறாப்ல அக்கப்பூர் பண்றான்டா அவன். என்னால முடியலடா. இப்ப மறுபடியும் போறான்டா. ஏதோ சம்பந்தம் எல்லாம் மங்கி மாதிரி பண்ணுறான். இவன் உடல போறான். ஐயோ, கார் மியூசியம் மட்டும் நினைக்காதீங்க. இங்க எல்லா விதமான ஸ்பாட்ஸுமே இருக்கு. யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே இருக்கு. நம்ம தலைவர் பாட்டுல யூஸ் பண்ணது வந்து நம்ம ஸ்ரேயா அக்கா இதுல தான் உட்காந்து வருவாங்க. வழி விடுங்க போதும், நான் அதை காட்டுறேன். அண்ணாமலைக்காரா? ஐயோ ஐயோ கடவுளே. ஒரு காரை பாக்குறதுதா சாமி கிடையவே கடந்து கிடந்தேன். இது அண்ணாமலைக்காரர் கிடையாது இல்லையா? ஆமா, எப்படி ஏதோ சொல்றான் அண்ணாமலைக்காரன். அம்பாஸ்டர் தலைவர் இறங்கி வந்து இப்படி பொய்யா சொல்றான். ஐயோ, அப்ப இல்லையா? ஐயோ, அம்பாசிடரு மார்க் 2 அப்படின்னு போட்டிருக்கு. 1500 சிசி ரேப்பா. அப்போ டீசல் தான் போல. எங்க போய் புல்லட் சூப்பரா இருக்கு. அந்த காலத்துல ஓடுவாங்க போல. கிட்டு ப்ரோ இங்க ஸ்கூட்டி எல்லாமே இருக்கு ப்ரோ. புல்லட், ஸ்கூட்டி. அங்க இருங்க. செட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண எல்லாமே இருக்கு. இல்ல நான் இங்க ஒர்க் பண்ணிருக்கேன். சரிங்களா? அந்த ஓகே, நான் தெரிஞ்ச அதுல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வந்து சும்மா போட்டு வச்ச பொருள் அடிக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ண பொருட்கள் வந்து எல்லாமே வச்சிருக்காங்க. நம்மளே வந்து இந்த மியூசியத்தை வந்து ரொம்ப பேடா பேசக்கூடாது. அதனால நம்ம தரமா பேசுறோம். இவன் பாரு, இந்துஸ்தானா? இந்துஸ்தான் 14. இந்துஸ்தானை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இந்துஸ்தானா நீங்க பிரைவேட் லிமிடெட் இந்துஸ்தான் அந்த மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். இந்துஸ்தான் பத்தினா எனக்கு ஒண்ணும் தெரியாதுதான். ஆனா இந்துஸ்தான் சொல்றாங்க இல்லையா? அப்ப ஒரு கார் வச்சிருக்காங்கன்றது தெரியுது. இந்துஸ்தான் இந்துஸ்தான் பெருசா இருந்த போது அதை காட்டுங்க. 1477 சிசி. நீங்க எவ்வளவு விளையாட்டா பேசுனது எவ்வளவு விளையாட்டா கிடக்கு பாருங்க. ஏய் வடாங்க, சிசி படுறா 1477. தப்பு தப்பா சொல்றான்டா. கமெண்ட்ல காரியமே பண்ணடா. ஏற்கனவே ஒரு கமெண்ட் வராது. அந்த புல்லட் கூட ஓட்டில. அந்த புல்லட் ஆரன பாத்தீங்களா இல்லையா? புஜுக் புஜுக்னு பேபி இந்துஸ்தான் முதல்ல அவனோட கை குழந்தை. இது வந்து பேபி இந்துஸ்தான். இத பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இந்துஸ்தான் 14 இருக்குல்ல, அதோட கை குழந்தை பேபி இந்துஸ்தான். பேபி இந்துஸ்தான் அதானே? ரோஸ்டரா? யூனோஸ் ரோஸ்டர்.
இது செம்மையா இருக்கேடா. இது எந்திரன் படத்துல ஐஸ்வர்யா ராய் கூட்டு போற வண்டி தானே தலைவர்? அது பென்ஸ் இல்லடா, அது பென்ஸா? ஏங்க எல்லா காரும் ஒரே மாதிரி ஏங்க பண்ணி வைக்கிறீங்க? இல்ல, இது வந்து சும்மா நம்ம பார்க்கிங் லைட் மாதிரி. இதான் மெயின் லைட். அவன் இதுல இல்லடா, இதுல எழுந்திருக்கோன்றான். அது அந்த பழைய படத்தெல்லாம் ஏஞ்சி கன்னு வந்து கிட்டு 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 சுடும் பாரு. அது புரியுது, கட்டு கட்டு கிடு 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 எல்லாம் ஓகே தான். இல்லடா, இது எது கொடுத்துருக்காங்க? அது லைட்டுக்கு தானே. இது லைட்டுக்கு, இங்க லைட் எரியும். பழைய படத்துல ஏஞ்சிட்டு குச்சி குச்சிக்கு ஆடும் பாரு. ஆனா இதுல ஆடாது. ஆடாது. ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நட்டு போட்டு. சும்மா நேரம் சொன்னமே ஏனோஸ் ரோஸ்டர். அது திருப்பி அந்த டோர் ஆமா. இருக்கு. ஏனஸ் போஸ்டர். கிடு 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 நம்ம அது அது பேரு தெரியாம நான் தான் சொன்னேன் என்ன என்ன சொன்ன. இப்ப மாத்தி பேசாத. ஏங்க போஸ்டர் பீர் கிடையாதுடா. சரி எப்ப பார்த்தாலும் ஆக்சுவலி ஈனோஸ் ரோஸ்டர். ரோஸ்டர் இது அந்த பாப்பா சொல்லிச்சு. அந்த பாப்பா சொன்னதெல்லாம் அப்படியே கேட்ச் பண்ணிட்டேன். யா இங்க ஒரு எக்ஸல் வச்சுக்கிறானுங்க. ஏய், இதான் ஃபர்ஸ்ட் மாடல் எலக்ட்ரிக் இருந்துச்சு. ஏய், ஓ எலக்ட்ரிக்கல் அவ்வளோ. அப்படின்னு சொன்ன சும்மா நீங்க இன்ஜின் இருக்கு, எலக்ட்ரிக். இவரை வச்சுக்கிட்டு இல்லடா அது இதுல இல்லடா, எலக்ட்ரிக்கல் உடனே அதோக்குதுடா பெட்ரோல் டேங்க் தோர்க்குடா. பெட்ரோல் டேங்க் இன்ஜினே இருக்குன்னு சொல்லிட்டான். அப்புறம் பெட்ரோல் டேங்க்னா புரியலையே. ஏங்க இந்த பாட்டுங்க ரஜினியும் நெப்போலியன் நடிச்சிருப்பாங்கல்ல பழைய எஜமான். எஜமான் படத்துல பாட்டுக்கு பின்னாடி நிப்பாங்கல்ல. பாறேன் இங்க முடியுதுல அங்க போயிட்டான் தளபதி. திருப்பதியில அது அடுத்த ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிங்க. முடியல என்னால. ஒரு படம் தெளிவா கரெக்டா சொல்லிட்டேன். எஜமான் படத்துல அந்த தூக்கணாங்குருவி அது என்ன? ஆமா, தூக்குடாங்குருவி. தூக்குடாங்குருவி ஆளை போல் வேலை போல் பல்லு குச்சின்னு வந்துக்குது. ஏடா எங்களை காட்டுறியா அங்க காட்டுறியாடா? நீ இப்படியே பசங்க இப்படியே போறதா? நீ கவரா இருக்கீங்க. மண்டை வலிக்கிறப்பா. சரி, பல்சர் வச்சிருக்காங்க. தலை ஓட்டுனது திருப்பதி படத்துல. திருப்பதி படம் இந்த பக்கம் போச்சுன்னா ரெட் கலரு புல்லட். அடுத்து சின்ன வயசுல நம்ம சிம்பு ஓட்டுன்னு வருவாங்கல்ல, லிட்டில் லிட்டில் சூப்பர் ஸ்டார். ஆனா அந்த பைக் இல்ல நினைக்கிறாரு. இது கிடையாது. மொத்தத்துல இது ஃபேமஸ் ஜேம்ஸ் ஓட்டுன பைக்கு. நம்ம வண்டி இது தைவு சைலோ. என்னது இது? நம்ம வண்டி இப்படி தான் இருக்கும். வேற மாதிரி. சரியா எப்படி இருக்குன்னு தெரியல. வா கை சுகர்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டம் ஆடுது கிடு 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 கிடுன்னு. இது அவர் கை கிடு 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 கை ஆடுதா? இப்படி ஆடுதாம கேமரா டேய். வாங்கி தரேன். அமைதி காக்கவும் தயவு கூர்ந்து அமைதி காருங்க. உங்களை இந்த மாதிரி புரிந்து போன காமெடி பேசுறதுக்கு கூட்டு வரல நான். சரியா? அது நான் கிடையாது. அங்க கேமராமேன் சொல்லிட்டு கிட்டு ஆட்டிக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு மாதவன் படத்து. ஆமாங்க, இவர் மாதவன் யூஸ் பண்ணாப்ல. இது புல்லட். இது ஒரு காரு, சிவப்பு கலர் காரு, மாருதி 800 பழசு. ஆமா, அதுவும் ஒரு மாருதி 800. பேசினீங்கன்னா என் ஃபேன்ஸுக்கு எப்படா நான் காட்டுறது? அப்புறம் இருட்டேன். சரி காட்டுறா. This is one for Maruti வீடியோ 800. பண்றதுக்குள்ள செத்து சின்ன பண்ணமா. ஏவிஎம் மியூசியம்ல வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு மறக்காம வந்து பாருங்க. ஒரு ஃபீலோட பார்க்க மாட்டீங்கடா. அப்ப சார் வந்து நிறைய காதலன் படம்டா. காதல் இல்லடா, சாரி மின்சார கனவு. எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்கன்னா 800 அதுவா? மாருதி 800 அங்க இருக்கு. இந்த வண்டி இந்த வண்டி தான்டா அது. இங்க போட்டுருக்காங்க சிம்பிள். ஓ இந்த வண்டி அதான் சொல்லான்னு இருந்தா அவர் சொல்லிட்டாப்ல. ஸ்கோர் பண்ண பாக்குறாப்ல. அதை ஏத்துக்காதீங்க. உங்கதான் இருக்கா? பென்ஸ் படத்துல எஸ்பிபி சார் வந்து இந்த காரை யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரிச்சிருவீங்க. யார் ஓட்டுனது தெரியுமா? தெரியாதா? எனக்கு இப்பதான் தெரியும். என்னடா பண்ணுகிற? சுசுகி RV 90. இவனுக்கு ஒண்ணு பண்றானுங்க, அது மட்டும் தெரியுது எனக்கு. ஓகே, பாயும்புலி படத்துல நம்ம தலைவர் காட்டுங்க. ரஜினி ஸ்டைல் பண்ணு ப்ரோ. அப்படி பண்ணிட்டே அந்த பைக்ல திரும்பி அப்படி நிப்பாப்ல. பேசுறாருல, பேசட்டும். மோட்டார் சைக்கிள் யூஸ்டு பை ரஜினிகாந்த். ஏவிஎம் யார் மனதையும் புண்படுத்துவதற்கு இல்லை. பாயும்புலி 1976ல ஏவிஎம் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இவ்வளவு குட்டி ஸ்கூட்டர் இப்பதான் பாக்குறேன் நான். எமோஷனல் அது சத்தியமா. ஐயோ, இந்த வீடியோ எப்படி வரப்போகுது எனக்கு தெரியலையே. அவன் வந்து ஃபீல் பண்ணி பார்த்துக்கிறானா. அவனை பேசவே விடாது. கீழே என்னதான் குனிஞ்சு பார்த்தாலும் டயர் தான் தெரியும். இல்லங்க, தலைவர் வந்து சிவாஜி படத்துல MGTB ஸ்ரேயாவும் தலைவரும் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வண்டியை. அதிரடி இந்த கார் தான்டா அது. இப்ப ஆமா, ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கே.
அதிரடிக்காரன் மச்சான் 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 டோல் டாரன் டாரன் செம்மையா இருக்குடா. இங்க போனா வீலே பயங்கரமா இருக்குடா. அதுதான் விஷயம் அங்க. அந்த வீல்ல 2 லாக் போட்டிருக்காங்க பாருங்க. என்னடா பண்ற? நீங்க சொன்னா லாக் சரிப்பா சாமி பாரு. இல்ல இந்த ஒர்க் சொல்றீங்க. சொல்லுங்க நீங்க என்ன வேணா சொல்லலாம். சொல்லுங்க. இங்க 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்க கார்கள் இருக்கு. இவ்வளவு அஸ்டின் ஐயோ அகஸ்டின். ஆமா, அவர் அகஸ்டின், அவர் செபஸ்டின், இவர் பாஸ்டின், இவர் முருகன். நான் கதை ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. நமக்கு பின்னாடி வந்தவங்களே போயிட்டாங்கடா. சரியா? அதான் ஒருத்தனை கேமராமேன் கூட்டிட்டு வந்தா கிளம்புற வயசு அக்கம் பக்கம் சுத்தி பக்கம் ஒண்ணு எல்லாம் பழசு கம்பெனியும் நட்டு பாரு வெட்ட கையில இருப்பம் பாரு வந்து அடுப்பம் பாரு இரு போகசு வீட்டுக்கு விடு வாசப்படி நாளைக்கு அடுக்கு ரோட்டுக்கு மேட்சி அத்துப்பிடி சுவாச காத்துக்கு கெட்டு போனா போது விக்கெட்டு மறுக்க தறிக்க அடுப்போம் பாரு அது சாட்டு நடந்ததை மறந்துட்டு நினைச்சதை முடிச்சிடு எங்க டீம் சாட்சி வீணா போதாத சொல்லுறத செய்வோம் செய்யறத சொல்லுவோம். ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம். இந்த மியூசியம் வந்து என்னென்னா ஒரு நபருக்கு வந்து 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க, சின்ன பசங்களுக்கு வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 30 பேருக்கு மேலே வந்தோம் அப்படின்னா பெரியவங்களுக்கு வந்து 150 ரூபாவும், சின்னவங்களுக்கு வந்து ஒரு 80 ரூபாவும் சார்ஜ் பண்ணுவாங்க. அது நமக்கு தேவைப்படுதுன்னா முன்கூட்டியே வந்து இவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணணும். நாங்கள் ஒரு ஸ்கூல்லேருந்து வரோம், காலேஜ்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த நம்பர் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா இவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க. அதை தவிர்த்து வந்து இது வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் தான் வந்து இது ஓப்பனாக இருக்குது. மற்ற நாள் வந்து இது க்ளோஸ்டு. ஸோ இந்த 3 நாள் தான் ஓப்பன்ன்றதால சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பார்க்கணும். இந்த இவ்வளோ கார் வந்து ஒரே இடத்துல வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ வேறு லெவலில் இருக்குது. தாண்டி கொஞ்சம் 200 ரூபான்றது கொஞ்சம் ஓவர் தான், ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த 3 நாள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பே பண்ணலாம், தப்பு இல்லை. நானும் வந்து யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சேன். அங்கே போனால் நாங்கள் இருக்கும்போதே ஒரு ஃபேமிலி சொன்னாங்க, இன்னொரு ஃபேமிலி சொன்னாங்க. நாங்கள் போகும்போதும் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பேர் வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஸ்ரேயா குளிச்ச தொட்டி. இதுக்கு முன்னாடி சொன்னா ஸ்ரேயா நான் நம்புல. ஸ்ரேயா குளிச்ச தொட்டிடா, ஸ்ரேயா குளிச்ச தொட்டி. என் பொண்டாட்டி பட்ட செருப்பால் அடிப்பாளே. இப்போ எதுவும் பொண்டாட்டி மட்டும் வந்ததுன்னு தெரியல. பாப்பா பண்ணிச்சிருமா. இத்தனை படங்களில் நான் வேலை செஞ்சேன்னு சொன்னல புகழ். சினிமாவில் வேலை செய்யணுன்றது கனவானே விஸ்காம்லாம் படித்து எல்லாம் பண்ணியாச்சு. சரி, நமக்கு சினிமாவுக்கு ஒரு அங்கமாக இருக்கிறதே வந்து ஏவிஎம் தான். ஏவிஎம் அந்த உருண்டை தான், அது சுற்றினே இருக்கும். பல வருஷமாக பைக் எட்டு வந்து நிறுத்திட்டு ஏவிஎம் உருண்டையே பார்த்துட்டு இருப்போம். ஒரு வேளை தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோமோ, தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு. ஏன்னா அந்த படைப்படத்தில் ஜெமினி அந்த லோகோ போட்டு ஜட்டி விளம்பரம் வருமே, பார்த்துருக்கீங்க? அப்போ கூட அப்படி அங்கமாக அவ்வளோ படங்கள். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, வீரமே வாக சுடம்ன்ற படத்தில் வந்து அதில் வந்து அசிஸ்டன்ட் வேலை செஞ்சிருந்தேன். அதில் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு ஏவிஎம் நிறுவனத்தில் வேலை கொடுத்தாரு, ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர். ஸோ இவங்க வந்து கடைசியாக ஏவிஎம் நிறுவனம் கடைசியாக ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். அதுதான் அந்த இருக்கு பாருங்க, தமிழ் ராக்கஸ். அதில் எதுக்கு இப்போ நீங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஒரு படத்துக்கு முதுகெலும்பே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். பட் எனக்கு எந்த ஒரு ஈர்ப்பில் உள்ள வந்தேன்னா, ஏவிஎம் நிறுவனம் நம்மளை கூட்டு ஒரு சின்ன ஒரு வேலை கொடுக்குது. அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக தான் உள்ளே போயிடலாம். போய் ஃபஸ்ட் நாள் உள்ளே பூந்து உட்காரும் போது பின்னாடி ஃபுல்லாக இந்த ஷீல்டு அடிக்க வச்சுருந்தானுங்க. ஸோ ஏவிஎம் என்னென்ன படங்கள், அயன்லேருந்து இப்போ பார்த்து சிவாஜிலேருந்து இத்தனை படங்கள் ஃபுல்லாக ஷீல்டு 100வது நாள் 1000வது நாள் மொத்தமாக இருந்தது. ஸோ இந்த படங்கள் ஷீல்டு ஃபுல்லாக உள்ளே இருந்தது. அதுக்கு நடுவில் நமக்கு ஒரு சேரை போட்டு உள்ளே உட்கார வச்சு இதான் வேலைன்னு சொல்லும்போது செம்மையாக இருந்தது அந்த ஃபீல். ஸோ கடைசியில் இவங்க கடைசியாக ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். அதில் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டேன்னா, அக்கௌண்ட்ஸ் பார்த்துருந்தாலும் அது ஒரு ஏடிஎம் கார்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னும் இருக்குது. ஸோ ஒரு நினைவாக இவங்க எப்படி இதை மியூசியமாக வச்சுட்ருக்காங்களோ நான் ஒன்று வச்சுட்ருக்கேன். அவங்க கடைசியாக அக்கௌண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போக சொன்னாங்க. போகும்போது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணோம். அந்த ஒரு ஏடிஎம் கார்டு மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன். அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். காரணம்னா அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் போட்ட ஒரு நமக்கு வந்து போட்டு நம்மளுக்கு வந்து ஷீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம பெரிய ஆளுக்குன்னு கிடையாது.
சரி படத்துல பேர் வந்துச்சு ஓகே, ஒரு நினைவா இருக்கட்டும், நான் ஸ்டுடியோ போட்டு அதை வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கார்டு ஒன்றும் வச்சுட்டு இருக்கேன். இது பாருங்க, சும்மா விளையாட்டு கிடையாது. இதை பத்தி நீங்க எல்லாரும் தப்பான ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க. எஜமான் படத்துல ஆலப்போல் வேலை போல் நாளும் பொழுது போல் அந்த பாட்டுல இங்க ஒரே ஒரு ஷாட் வெளியே வாங்கடான்னு ஃபேன் ஆஃப் மீனா மேடம் வந்து பின்னாடி பண்ணாங்கடா. நிப்பாங்க. இங்க இருந்து ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டு அதனால தான் பயங்கரமா ஹிட் ஆச்சு. விளையாட்டு கிடையாது. வாங்க அடுத்ததுக்கு போவோம். ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுறா, தயவுசெய்து வெளியே போங்கடா அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா, ஸோ ஐகாஷ், நான் ரூபன் டிராவல் சம்மந்தமான நிறைய வீடியோக்களில் என் சேனலில் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100-150 வீடியோ போட்டுட்டேன். இன்னும் மானிட்டேஷன் அவ்வளோ காசு வரல. ஆனால் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏதோ ஒரு காரணத்தால் சின்ன ஒரு இன்கம் ஸ்டார்ட் ஆகிடாதா, அது வந்து ஒரு பின்னாடி ஒரு பேக்காக சப்போர்ட் ஆகிடாதா அப்படின்ற ஒரு காரணத்தில் தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணது. காரணம் என்னென்னா, நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வேலையில் படிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஓடிட்டுருக்கேன். மாத சம்பளம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பேக் போனால் சப்போர்ட் ஆகும். ஸோ ட்ராவல் போனால் நிறைய மனிதர்களை சந்திக்கலாம், லொக்கேஷனை பார்க்கலாம். அதனால தான் சர்ச் ஆஃப் விஸ்டம் அப்படின்ற ஒரு டைட்டிலே நான் வச்சுருக்கேன். ஸோ அறிவை தேடிய பயணம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம், அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சில நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் அதை உருவாக்குனதே. ஸோ இன்கம்ன்றது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதம் வேலைக்கு போகலாம், அவங்க சம்பளம் வரும். எங்களுக்கு அப்படி கிடையாது. ஒட்டக மாதிரி கிடைக்கும் போது தண்ணி குடிச்சிட்டு அதை அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது தான். ஸோ இவன் திண்டுக்கல்லேருந்து நடிக்கணும்னு சொல்லி உள்ள வந்துட்டான். வந்து அவனும் ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக ட்ராவல் பண்ணுறான். இப்போ ஹரிஷ் கல்யாண் ஹீரோ இருக்கார் இல்லையா, ரப்பர் பந்து, அவர்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை செஞ்சுட்ருக்கான். இவன் எங்கிட்ட காலேஜில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இவனுக்கும் வேலை இப்போ வந்து ஃபாஸ்டாகில் மேனேஜராக இருக்கான். இவனும் ஸோ மீடியாவில் இதில் ஒரு அங்கமாக செயல்படணும். இது அப்படியே இப்போ இணைஞ்சு இருக்குது. ஸோ முன்னாடியே வந்துட்டான். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் நம்ம வந்து வீடியோ போடும்போது ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இருந்தான், 2-3 வீடியோவில் இருந்தான். அப்புறம் ஒர்க்காக ஓடிட்டான். இவனும் ஒரு 4-5 வீடியோவில் இருந்தான். ஊரில் இருந்தான், இப்போ சென்னைக்கு வந்துட்டான். இது ஏன் எங்கே சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஏவிஎம் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். ஸோ சினிமாக்கான பெரிய அடையாளமே இதுதான். ஸோ இங்கே சொல்லுவோம். ஏன்னா இனி வரும் இப்போ அடுத்தடுத்து இவனும் நடிக்க போகிறான். இப்போ நானும் படம் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோவில் வரும். ஸோ சொல்லாமல் கரெக்டாக ஓடிடுது இல்லையா, அதுக்காக தான் சொல்ல வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பயங்கர ஃபன்னாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா 2 சோல்ஜர்ஸுங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது மாதிரி ஃபன்னாக போகும். சார் நீங்கள் என்ன பேசலாம் சார். சிஇஓ இந்த நீங்கள் பேசணும். சீரியஸா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இது சீரியஸா சொல்லல, பண்றோம், ஜாலியா இருக்கும். அடிச்சு சொல்றேன், சத்தியமா இந்த வீடியோ 1 மில்லியன் போகும்டா. வாய்ப்புல ராஜா. சரி, ஒரு 50K. ஓகே, லைக் பண்ணுங்க, வைக்கிறோம், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவங்களாம் எங்கடா இருந்தீங்க நீங்க 2 பேரும்?